நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆடி மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய 5 ராசிகள். கடக ராசியில சூரியன் பயிற்சியோட பலன்கள் தான் இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம். இதுல உங்களோட ராசி கூட இடம்பெற்றிருக்கலாம். மறக்காம முழுமையா வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க அதுக்கான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தருக்கு மரியாதை, அந்தஸ்து, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு இதெல்லாம் தரக்கூடிய கிரகமா பார்க்கப்பட்டவர் யாருன்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சூரிய பகவான் தான். இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சூரிய கிரகம் 2026 ஜூலை 16ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை கடகராசியில சந்திக்க இருக்கிறாரு. இந்த சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி கடகம் அப்படிங்கிறதுனால ஜோதிட ரீதியா சூரியன் அதுக்கப்புறம் சந்திரனுக்கு இடையேயான உறவு பொதுவா பாத்தீங்கன்னா நட்பு ரீதியான நிலையாக கருதப்படுது. இதுல சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதம் சஞ்சரிக்கிறவர். இவர் கடகராசியில சூரியனோட சஞ்சாரம் நடக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல சூரியன் நெருப்பு கிரகமாகவும் கஜேந்திரன் தத்துவத்தையும் கொண்டதா இருக்கிறதுனால 2 இயல்புகளையும் வெவ்வேறானது. அதனால பல நேரங்கள்ல கொஞ்சம் சாதகமற்ற பலன்களை தரக்கூடியதாக அமையலாம். கடகம் பாத்தீங்கன்னா சூரியனை சஞ்சாரம் நடக்கக்கூடிய காலத்துல சில ராசிகள் அதிகமா உணர்வு பூர்வமா நடந்து கொள்வாங்க. எந்தெந்த ராசிகளுக்கு இந்த ஆடி மாதம் சாதகம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா மேச ராசி தான். மேசராசி அன்பர்களுக்கு சூரியனோட சஞ்சாரம் 4ஆம் வீடத்தான சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. சூரியன் இந்த அமைப்பானது ஆடி மாதத்துல உங்களோட நிலையை சற்று பாத்தீங்கன்னா சாதனை, அதாவது சாதனை இல்லாததாக மாத்த போறாரு. இந்த காலத்துக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட உறவுகளோட இருக்கக்கூடிய இணக்கத்தன்மை கொஞ்சம் குறைவா காணப்படும். அப்புறம் கல்வி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கவலை தரக்கூடியதாக இருக்கும். உச்சம் பெற்ற குருவோட சூரியன் சஞ்சரிக்கிற இருக்கிறதுனால ஆசிரியர்களும் குருமார்களையும் கொஞ்சம் மதிச்சு நடக்கணும். நீங்க உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களோட காதல் துணையோட அதுக்கப்புறம் குழந்தைகளோட இருந்த தகவல்களை பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கவலைகள் எல்லாமே கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்க போது. தாயின் உடல் நலத்திலையும் கவனம் செலுத்துறது ரொம்பவுமே முக்கியம். குடும்பத்துல சச்சரவுகளை தவிர்க்கிறது ரொம்பவுமே அவசியம். பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால இயன்ற அளவுக்கு ஏழைகளுக்கு உதவுங்க. உணவு அளிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா சிம்மம் ஆடி மாத ராசி பலன்கள் பாத்தீங்க அப்படின்னா சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியனோட 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. இதனால சூரியனுடைய இந்த நிலை காரணமாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை சந்திக்க கூடும். மேலும் உங்களுடைய உடல் நலம் தொடர்பா கவனம் செலுத்தணும். சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாம தலைவலி, தூக்கமின்மை போன்ற தொந்தரவுகளும் உங்களுக்கு அன்றாட பணிகளை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்துல அரசு சார்ந்த வேலைகளை முடிக்கிறதுலயும் சரியான திட்டமிடங்கள்ல தேவையும் பாத்தீங்க ரொம்பவுமே அவசியம். குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் வாக்குவாதங்கள் செய்யறதை தவிர்க்கணும். இந்த மாதத்துல எந்த ஒரு இழைப்பையும் அடைய கடினமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க உழைக்கணும். பரிகாரம் பாத்தீங்கன்னா அருகில இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று கொஞ்சம் மனமுருகி வேண்டுறீங்கன்னா தான் ரொம்பவுமே நல்லது. அடுத்ததா இருக்கக்கூடிய ராசி விருச்சகம். விருச்சகத்துக்கு இந்த ஆடி மாத ராசி பலன்கள் பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துல பெயர்ச்சி அடைய இருக்கிறாரு. இந்த அமைப்பானது உங்களோட ராசிக்கு கொஞ்சம் சாதகமா இல்ல. இந்த மாதத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கலவையான பலன்களை தான் கிடைக்க போகுது. குறிப்பா பாத்தீங்கன்னா தொழில் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் பாத்தீங்கன்னா வேலையை மாற்ற நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலனை தரும். எதிர்பார்த்த நல்ல வேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வேலை தொடர்பாக எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. பெரியவங்களோட கொஞ்சம் வாக்குவாதம் செய்யறத கொஞ்சம் கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்பவுமே முன்னேற்றமான காலமா இருக்கும். பரிவர்த்தனை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. பரிகாரம் அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க உங்களோட உணவோட உப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல பாத்தீங்க அப்படின்னா உப்பு சாப்பிட்றதே கொஞ்சம் தவிர்த்தீங்கனாலும் ரொம்பவுமே நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா கும்பம் தான். கும்ப ராசிக்கு இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்துல 6ஆம் வீடான சூரியன் ரோகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. சூரியன் அதுக்கப்புறம் கும்பராசிக்கு ஜாதகம் மற்றும் தான் இருக்கும். அதாவது திருமணம் சார்ந்த முயற்சிகள் அப்புறம் திருமண வாழ்க்கையில சில சிக்கல்களை நீங்க சந்திக்க நேரிடலாம். கடகராசியில சூரிய பயிற்சி அதுக்கப்புறம் கும்பராசியின் மீதான இதன் தாக்கம் அந்த காலத்துல உங்களோட வேலை அப்புறம் தொழில தொடங்க உங்களுக்கு எதிரிகளோட விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய நிதி நிலைமையை பராமரிக்கிறது முதலீடு விஷயங்களை மிகவும் நுட்பமா யோசிச்சு செயல்படவும் ஆரோக்கியம் தொடர்பா பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கிறது உடல் நலம் மேம்படும். அது மட்டும் இல்லாம சிலருக்கு சளி, இருமல் போன்ற தொந்தரவுகளும் ஏற்படும். இந்த மாதத்துல உங்க கடின உழைப்புக்கு பாத்தீங்கன்னா சிறந்த வெற்றிகளை தேடி தரும் மாதமா அமையும். அரசு நிர்வாகம், அரசு திட்டங்கள்ல நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க.
கோதுமை, அதாவது கோதுமை பரிகாரம் என்ன சொல்றாங்கன்னா, கோதுமை மற்றும் வெல்லம் கலந்து வந்து பசுவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மீனம் வந்து பாத்தீங்கன்னா, ஆடி மாத ராசி பலன்கள். மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 6ஆம் வீடான அதிபதியான சூரியன் வந்து 5ஆம் வீட்டுல சஞ்சலம் செய்ய இருந்தாரு. இந்த ஆடி மாதத்துல வந்து கலவையான பலன்கள தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம், அதுக்கப்புறம் வந்து பணியிடத்துல வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும். உங்களுடைய அன்ப வந்து உங்களோட காதல் துணை வந்து எதிர்பார்ப்பாரு. குழந்தைகளையும் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே கவனமா வந்து கவனிச்சுக் கொள்ள வேண்டிய, பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைங்க விஷயத்துல அஜாக்கிரதையா இருக்காதீங்க இந்த மாசம். இன்று வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஆணவத்தோட வந்து நீங்க இருக்காதீங்க. கல்வி தொடர்பான விஷயங்கள்ல வந்து ரொம்பவுமே கவனத்தோட இருக்கிறது அவசியம். உங்கள் ராசியின் அதிபதியான குரு வந்து கடகத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா, சூரியன் சேர்க்கை நடக்கிறதுனால உங்களோட கவனச்சிதறல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இருந்தாலும் சூரியனால ஏற்படக்கூடிய எதிர்மறை தாக்கங்களை வந்து குறைக்க குருவோட அருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் வந்து கணபதி, அதுக்கப்புறம் வந்து குரு வழிபாடு செய்துவிட்டு வேலைகளை தொடங்குறது ரொம்பவுமே அவசியம். இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ராசிகளுக்கான சூரியன் வந்தோட பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்கள் தான் இதுல நம்ம முழுமையா பார்த்திருக்கோம். இது வந்து பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து கூறப்பட்டிருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து எந்த விதமான நல்ல காரியங்களை தொடங்குறதுக்கு முன்னாடி சரிபார்த்து கொள்ளுங்க. தொடர்ந்து நம்மளோட நல்ல நேரம் சேனலை வந்து பாருங்க. நம்ம போடுற அனைத்து பதிவுகளுக்கும் ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.